நடிகை தனுஸ்ரீ தத்தா கடந்த சில வருஷங்களா தன்னோட சொந்த வீட்டிலேயே தொடர்ந்து எக்கச்சக்கமான தொல்லைகளை எதிர்கொள்றதா சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல நடிகை விஷாலுக்கு ஜோடி நடிச்சது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் தனுஸ்ரீ தத்தா. அந்த படத்துக்கு அப்புறமா இந்தியில எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துச்சு. இந்தியில ஆஷிக் பனாயா அப்னே, ரிஸ்க், ஸ்பீடு, அபார்ட்மெண்ட் இது மாதிரி பல படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. கடந்த 2013 வருஷத்துக்கு அப்புறமா சினிமா விட்டு விலகிட்டாங்க. இதுக்கிட்ட 2018 வருஷம் இவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் பூதாகரமா வெடிச்சுது. அதுவும் குறிப்பா பாலிவுட் நடிகர் நானா பட்டேகர் மேல ஒரு புகார சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த நிலையில அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கதறி அழுதபடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க வீட்ல அவங்கள டார்ச்சர் பண்றதா சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, என்னோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களை வேணும்னே அறிமுகம் இல்லாத புதிய நபர்களை நியமிச்சிருக்கிறதாவும், அதுக்கப்புறம் அவங்க திருட்டு அப்புறம் சீர்குலைக்கப்பட்ட நடவடிக்கை ஈடுபடுறதாவும் எக்கச்சக்கமான அதிர்ச்சியை வெளியிட்டிருக்காங்க. இதனால வீட்டு வேலைக்கு ஆட்கள் நியமிக்கிறத தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதாவும், எல்லா விஷயத்தையும் தானே கவனிச்சுக்க வேண்டியதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. விஷயங்கள் ரொம்ப மோசமடைறதுக்கு முன்னாடி பொதுமக்களும் அதிகாரம் தலையிட்டு என்னை காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த ஒரு துன்புறுத்தலால அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்களாம். 2018 நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கு. நான் எவ்வளோ டயர்டாகி போலீஸை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தாமதமாகறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்கங்கிற மாதிரியும் ரொம்ப கண்ணீர் மல்க அந்த வீடியோல பேசியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துல பொறுப்பேற்கக்கூடிய விஷால் அவர்கள் இதை தலையிட்டு நடிகை தனுஷ் தத்தாவை காப்பாற்றணுங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்களை இப்ப தனுஷ் தத்தாவுக்கு ஆதரவா பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2018க்கு பிறகு, அதாவது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிறகுதான் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதாவும் ஒரு அடுக்கடுக்கான புகாரையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை கோவை சரளா அவங்கள பத்தி வடிவேலு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுல நடிகை கோவை சரளாவ பிறவி நடிகை அப்படிங்கிற மாதிரி வடிவேலு ரொம்ப புகழாரம் சூட்டியிருக்காரு. சுதீஷ் சங்கர் இயக்கத்துல ஃபகத் ஃபாசில் நடிப்பு உருவாகக்கூடிய திரைப்படம் தான் மாரீசன். இந்த திரைப்படத்துல வடிவேலு, கோவை சரளா இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான ப்ரமோஷனுக்காக எக்கச்சக்கமான இன்டர்வியூ வந்து வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கோவை சரளா இவங்களை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துல கோவை சரளாவோட கதாபாத்திரம் ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், கோவை சரளாவை நான் பிறவி நடிகை அப்படின்னு சொல்லுவேங்கிற மாதிரி தான் வடிவேலு சில விஷயங்களை பட்டங்களாகவும் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நாங்க நடிச்ச படங்கள் மாதிரி இல்லாம இந்த காட்சிகள் நாங்க அதிகம் சேர்ந்து நடிக்கல. இந்த படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல கோவை சரளா நடிக்கிறாங்க. ரசிகர்களுக்கு இந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்குங்கிற மாதிரி தான் வடிவேலு அவர்கள் மாரிசன் திரைப்படத்துல தன்னோட கதாபாத்திரத்தை பத்தியும் கோவை சரளாவோட கதாபாத்திரத்தை பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. பல வருஷங்களுக்கு அப்புறமா வடிவேலு அப்புறம் கோவை சரளா இவங்க ரெண்டு பேருமே ஒரே படத்துல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியதால மாரிசன் திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில அதிகமாயிருக்கு. கூடவே ஃபகத் ஃபாசிலும் இருக்கிறதால இது என்ன மாதிரி கதைக்களம் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் இந்த படத்துக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.